அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. 7 புக்லெட்ஸ் உங்களுக்கு கொரியர் போடுவேன். இந்த 7 புக்லெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8000 ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸை உங்களுக்கு கம்பைன் பண்ணியிருக்கோம். இது 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக மெர்ஜ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 7 புக்லெட்ஸ் வந்து 10 சாப்டர் கொஷின் கலெக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். ஓகே ஃபைன். இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ரெசிடியூஸ் ரிலேட்டடான ஃபார்முலா கலெக்ஷன்ஸ் ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னென்ன ஃபார்முலா கலெக்ஷன்ஸ், வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் ஃபோல்ஸ் அவைலபிள், அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரெசிடியூ அப்படின்றத பார்த்துருவோம். த ரெசிடியூஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் அன் ஐசோலேட் சிங்குலாரிட்டி z equal to a is the coefficient of 1 by z minus a in the Lorentz series expansion of the f of z at z equal to a. ஆக்சுவலாக ரெசிடியூஸ் வந்து எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த சிங்குலாரிட்டி வந்து ஒரு ஐசோலேட் சிங்குலாரிட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு ஐசோலேட் சிங்குலாரிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டாக இருக்கணும். அது எப்படி இருக்கும்னா, த கோஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z minus a in the Lorentz series expansion of f of z at z equal to 8. ஓகே, வேற மாதிரி ரெசிடியூ சொல்லணும்னா ஆல்ரெடி ஒரு டெஃபினேஷன் கொடுத்தேன். an amount of a function which fails to be analytic at z equal to a is called a residue. ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணியிருந்தேன். என்னுடைய புரிதலுக்கான டெஃபினேஷன். ஓகே, ஸோ இது மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இதுதான். அது வந்து ஒரு ஐசோலேட் சிங்குலாரிட்டிக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்க போறீங்க. அது விச் இஸ் நத்திங் பட் கோஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z minus a இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த f of z at z equal to a. ஓகே, ஸோ காச்சி ரெசிடியூ தியரம் என்ன சொல்லுது? இது ரொம்ப முக்கியமான தியரம். ஸோ என்னதுன்னா, a function is analytic inside on a simple closed contour C except isolated, which means meromorphic functions. ஒன்லி சிங்குலாரிட்டி போல்ஸாக இருக்கிறது எல்லாமே மெரோமார்பிக் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இங்கே டெஃபினேஷனாக இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் இன் அண்ட் ஆன் சிம்பிள் க்ளோஸ்டு கான்டூர் சி எக்ஸப்ட் ஃபார் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ் சி z1 z2 and so on zn. இந்த இன்டீரியர் ஆஃப் சியாக இருக்கும்போது தென் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் z dz நத்திங் பட் 2 pi டைம்ஸ் சம் ஆஃப் ரெசிடியூஸ். எல்லா பாசிபிள் ரெசிடியூஸும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ட்வைஸ் pi டைம்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தான் வந்து இந்த ஆக்சுவல் இன்டெகிரேஷன் வேல்யூ. இன்டெக்ரல் ஓவர் சி இந்த க்ளோஸ்டு கான்டூர் எஃப் ஆஃப் z dz. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஐசோலேட் சிங்குலாரிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருது. அப்போ என்னென்ன டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி இருக்கலாம்? ஒன்று சிம்பிள் போலா இருக்கலாம், இல்லைனா போல் ஆஃப் ஆர்டர் எம்மா இருக்கலாம், இல்லைனா எசென்ஷியல் சிங்குலாரிட்டியாக இருக்கலாம். பட் ஐசோலேட் சிங்குலாரிட்டி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, சப்போஸ் z equal to a சிம்பிள் போலா இருக்கு அப்படின்னா ரெசிடியூ வந்து லிமிட் z டென்ஸ் டு a z minus a into f of z. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கிங்க. இதை வச்சு நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ f of z equal to 1 by z எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுப்போம். அட் z equal to 0 வந்து சிம்பிள் போல். அப்போ ரெசிடியூ என்ன? லிமிட் z tends to 0 z டைம்ஸ் 1 by z. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ரெசிடியூ வேல்யூ வந்து 1. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியணும். அதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். நான் இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் நிறையா கொடுத்துட்டேன், நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். என்னன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டு போயிட்டு தேட மாட்டிருக்கீங்க. 300 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பல்காக இருக்கும். அந்த 300 வீடியோ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸை கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுதான் உங்களுக்கு கிளாஸே. அதை நீங்கள் ரெகுலராக ரொட்டீனாக பார்த்துட்டு இருந்தாவே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி கண்டென்ட் வைஸ் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. போல் ஆஃப் ஆர்டர் எம்முக்கு பாருங்கள், எம் இஸ் greater than or equal to 2 கேஸுக்கு பார்க்குறோம். ஏன்னா 1 கேஸ் தான் சிம்பிள் போல் இல்லைங்களா? அப்போ 2ல் தான் உங்களுடைய போல் ஆஃப் ஆர்டரை டிஸ்கிரைப் பண்ண முடியும். இப்போ z equal to is a போல் ஆஃப் ஆர்டர் எம்மா இருந்தால் ரெசிடியூஸ் ஆஃப் f at a is nothing but 1 by m minus 1 factorial limit z tends to a m minus 1th derivative of இந்த ஃபங்க்ஷன் z minus a whole power m into f of z. ஜஸ்ட் இதையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா f of z equal to 1 by z ஸ்கொயருக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்ன வருதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா என்ன பாருங்க. சப்போஸ் பாயிண்ட் z equal to a is எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஆஃப் f of z இருக்கு அப்படின்னா ஒரு ரெசிடியூஸ் நத்திங் பட் 1 by 2 pi into integral f of z dz. அவ்வளோதான். ஓகே, வேர் C is a பாசிட்டிவ் ஓரியன்டட் சர்க்கிள் அரௌண்ட் a. இது வந்து கொஞ்சம் நியூ டெஃபினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிங்குலாரிட்டி அட் z equal to infinity பாருங்க. ஸோ இன்ஃபினிட்டியோட ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைனிங் பாசிபிள் ரெசிடியூஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி நெகட்டிவ் டைம்ஸ்க்கு நீங்கள் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ ரெசிடியூஸ் ஆஃப் சம் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஸ்கேலார் டைம்ஸ் ரெசிடியூஸ் ஆஃப் தட் ஃபங்க்ஷன். ரெசிடியூஸ் ஆஃப் f plus g இருந்தால் ரெசிடியூ ஆஃப் f plus ரெசிடியூ ஆஃப் g. f into g இருந்தால் f of a into ரெசிடியூ ஆஃப் g plus g of a into ரெசிடியூஸ் ஆஃப் f போடுறீங்க. வேறு f and g அனாலிட்டிக் அட் z equal to a. f by g ஃபார்மேட்டுக்கு ரெசிடியூ இதுதான் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அனாலிட்டிக்காக இருந்தால் ரெசிடியூ வந்து 0, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அனாலிட்டிக்காக இருந்தால் ரெசிடியூ வேல்யூ 0.
ஸோ ரிமூவபிள் சிங்குலாரிட்டிக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், போலுக்கு லிமிட் இன்ஃபினிட்டிக்கு போயிடும், எசென்ஷியலுக்கு இது வந்து ஒரு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல ஃபங்க்ஷனுடைய பிஹேவியர்ஸ் யூனிக்காக இருக்காது, எப்படி வேணா இருக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்து ஜென்ரல் வியூ ஆஃப் ரெசிடியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z - a போட்டோம் இல்லையா, அது c - 1 டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z - a, அதுதான் உங்களுடைய ரெசிடியூ. ஸோ இது எல்லாமே பாசிபிள் ரெசிடியூஸ், சிம்பிள் போலுக்கு ரெசிடியூஸ். இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் எம்முக்கு, இது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்போனன்ஷியல் பவரில் அல்ஜிப்ரிக் பவரில் a பவர் n, e பவர் a, sin a cos a. ஸோ இது கோஷன்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் ரெசிடியூஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நோட் போட்டு எழுதுங்க. எம்சிக்கு கலெக்ஷன் 7 புக்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இமீடியட்டாக அந்த 7 புக்லெட்ஸை புக் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஒர்த்தான கொஷின் கலெக்ஷன்ஸோட ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 7 புக்லெட்ஸ் வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே உங்கள் கைக்கு பார்சல் வந்துடும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.